அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்ம வாழ்க்கையில் தீரவே தீராதுன்னு நினச்ச பல பிரச்சனைகளுக்கு, அது எத்தனையாக இருந்தாலும் சரி, அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து எண்ணிய காரியத்தை எண்ணிபடியே ஈடேற செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி மாதத்தின் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் அப்படி என்ன விசேஷம்? அது சாதாரணமாக முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் அது ஆடி செவ்வாய்ங்க. மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியானது இருக்குதுங்க. இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 முறை சதுர்த்தி திதி வரும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்ட்டு. இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளில் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வேண்டும்னு சொல்லி விநாயக பெருமானிடம் வழிபாடு செய்யணும். அதே போல் தேய்பிறை சதுர்த்தி, இந்த தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை, கடன் தொல்லை, கஷ்டங்கள், நோய்கள், இதுபோல் தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்கடகர சதுர்த்தியிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, வளர்பிறை சதுர்த்தியில் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வரும். அந்த சங்கடகர சதுர்த்தியை தான் நாம் ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் யார் ஒருத்தங்க விநாயக பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க மாதத்துக்கு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் 11 சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யலினா கூட இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த ஆண்டு முழுக்க வரக்கூடிய, அதாவது அந்த 12 சங்கடகர சதுர்த்திகளை நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விநாயக பெருமானை வழிபாடு செய்யாட்டி எந்த ஒரு காரியமுமே நமக்கு நடக்காது. முழு முதற் கடவுள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. அப்பேற்பட்ட மிகவும் எளிமையான பூஜைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய விநாயக பெருமான் வழிபாட்டை நான் இப்போ சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்வதன் மூலமாக சகல சம்பத்துகளும் பெருகுங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கும். நீங்கள் என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் அப்படி என்ன சிறப்புன்ட்டு ஒரு சிலருக்கு இதனுடைய கதை தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இதை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கதையை சொல்வதன் மூலமாக எனக்கும் புண்ணியம் கிடைக்கும், கேட்கறதன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, விநாயக பெருமானை ஒரு முறை சந்திர பகவான் கேலியும் கிண்டலும் செஞ்சார். அதன் பிறகு விநாயக பெருமான் சந்திரனுக்கு சாபமிட்டார் அப்படின்ட்டு, அதாவது நீ ஒளி இல்லாமல் போவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சந்திரன் பார்த்திங்கன்னா மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. தன்னுடைய தவறை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விநாயக பெருமானிடம் போய் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்கும்போது விநாயக பெருமான் சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ மாதத்தின் 15 நாட்களும் மெல்ல மெல்ல வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடைவாய். அதே மாதிரி 15 நாட்கள் நீ அப்படியே தேஞ்சு போவ. இது மாதிரி தான் பஞ்சம் இருக்கும் வரை இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் இப்படி ஒரு சாப நிவர்த்தி கிடச்சிது இல்லையா, அட்லீஸ்ட் அந்த 15 நாட்களாவது ஒளியோடு இருக்கிற மாதிரி ஒரு நிலை கிடச்சிச்சு இல்லையா, அந்த மாதிரி சாப நிவர்த்தி கிடைச்ச நாள்னு பார்க்கும்போது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளை சொல்லலாம். அதனால் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது சந்திரனுடைய அருளும் கிடைக்கும், விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் காலையிலே எழுந்து நேரமாக குளிச்சுக்கோங்க. முன்னாடியே பூஜை அறை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு விரதம் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க, பால் பழம் எடுத்துக்கோங்க. ஆனால் உணவு நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எப்போதுமே வளர்பிறை சதுர்த்தியில் காலை நேர வழிபாடும் தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியில் மாலை நேர வழிபாடும் செய்கிறது தான் சிறப்பு. அதன்படி பார்க்கும்போது இந்த நாளில் நம்ம மாலை நேர வழிபாடு தாங்க செய்யணும். இப்போ மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயக பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜையில் பங்கேற்கணும். அதே போல் நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா விநாயகருக்கு உகந்த இந்த பொருட்கள் சுண்டல் நிவேதனம், பச்சைப்பயிறு சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், கொழுக்கட்டை, இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு வைக்கிறது சிறப்பு. இது மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கோவிலுக்கு போயிட்டு
அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு வானத்தில் நிலவு வந்து தெரியும், சந்திரனை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நம்ம அருகம்புல் சாத்தி வணங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திர தரிசனம் பண்ணின பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நம்ம அருகம்புல் வச்சு வழிபாடு செய்யணும். அடுத்ததாக இப்போ விநாயகருக்கு நம்ம நிவேதனமாக சுண்டல் இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா, அதை மட்டும்தான் நாம் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து உணவை எடுத்துக்கணும். அதாவது சாப்பாடு வந்து எடுத்துக்கூடாது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ஏதாவது சிற்றுண்டி அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. சுண்டல் நிவேதனம், கொழுக்கட்டை இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறதுங்கிறது நல்லது. அடுத்தது, இந்த நாளில் நீங்கள் இரவு வந்து படுக்கையில், அதாவது பெட்டில் படுத்து தூங்காமல் பாய் அல்லது ஏதாவது ஒரு பெட்ஷீட் கீழே விரித்து போட்டு அதில் வந்துட்டு நீங்கள் படுத்து தூங்குறது நல்லது. குறிப்பாக தலகாணி இல்லாமல் படுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்போ மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போயிட்டு விநாயக பெருமானை தரிசித்த பிறகு தான் வந்து விரதம் முடியறதா ஐதீகம். அப்படி பார்க்கும்போது நம்ம செவ்வாய்க்கிழமை உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நைட்டு மட்டும் நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணின பிறகு ஏதாவது டிஃபன் ஐட்டம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுண்டல் வகைகள் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இரவு வந்து தலகாணி இல்லாமல் தரையிலையோ அல்லது பாயிலையோ படுத்து தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் பெருமான் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அவரையே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கலாம். சாப்பாடு கூட நீங்கள் அந்த சமயத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த விரதத்துக்கு அவ்வளவு மகத்துவம் வந்து இருக்குது. இந்த ஒரு நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னாவே அந்த 11 நாள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்த பலனும் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அந்த நாளில் செல்வம் பெருகுவதற்கு நான் இப்போ ஒரு தீப முறை சொல்கிறேன். அந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள், அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். ரொம்ப ரொம்ப எளிமையான தீபம் தான், ஆனால் சக்தி மிகுந்த தீபம். இப்போ நீங்கள் இது கோவில்லையும் ஏற்றலாம், வீட்டில் இருக்கிற விநாயகர் பெருமான் படத்திற்கு முன்போ இல்லை விக்கிரகத்துக்கு முன்போ கூட ஏற்றலாம். எப்படி ஏற்றணும், என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. பித்தளையோ காப்பரோ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது, ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதுளை மர இலைகள், சரிங்களா? இந்த மாதுளை பழமாகட்டும் குச்சியாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. விநாயகருக்கு ரொம்பவுமே இந்த மாதுளம் பழம் வந்து பிடிக்கும்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதுளம் பழத்தினுடைய இந்த இலைகள் இருக்குது இல்லையா, அந்த மரத்தினுடைய இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் பரப்பி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நடுவில் ஒரு மண்ணகல் வச்சு நீங்கள் தீபம் ஏற்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் வெள்ளை நிற பஞ்சுத்திரியை பயன்படுத்திக்கலாம். நெய் தீபமாகவும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். அதே போல் நிவேதனத்துக்கு நீங்கள் மாதுளம்பழம் வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இப்படி தீபம் ஏற்றி முடித்து அந்த வழிபாடெல்லாம் செஞ்ச பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதுளை இலைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து அந்த துணிக்குள்ளே இந்த மாதுளை இலைகளை வச்சு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் இதை வச்சுருங்க. ஒரு 15 நாட்கள் வரைக்கும் நீங்கள் இதை வச்சுருங்க. 15 நாட்கள் கழித்த பிறகு இந்த இலையை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இல்லைன்னா சாம்பிராணி தூபம் காட்டும்போது அதில் நீங்கள் இதை சேர்த்து போட்டு காட்டிடலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதமான சக்தி மிகுந்த நாளில் அனைவரும் இந்த எளிமையான தீபம் வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பணவரவு சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.